சம்பளம் வாங்கிக்கிட்டு சாபம் போடுகிறவன் வந்து பார்க்கிறான், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன்னுடைய வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். கரங்களை தட்டி. எப்படி அவன் கண்ணுக்கு தெரிஞ்சுன்னு தெரியலமா? அடுக்கு மாடிகள் உள்ள வீட்டை இந்த பிலேயாம் பார்க்கல. நாடோடிகளாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாடோடி கூட்டத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறான் பிலேயாம். பிலேயாமுடைய கண்கள் ஒரு நாடோடி கூட்டத்தை 40 ஆண்டுகளாக வனாந்தரத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிற நாடோடி கூட்டத்தை பார்க்கிறது. அங்கே என்ன ஒழுங்கு இருக்க போகிறது? அங்கே என்ன அடுக்குமாடி கட்டிடங்கள் இருக்க போகிறது? அங்கே என்ன நாகரிகமான வாய்ப்பு நவநாகரிகங்கள் இருக்க போகிறது? டிராவல் இருக்கிறாங்க, நடந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவனது பார்வைக்கு தெரிகிறது இவருடைய கூடாரங்கள் அழகானவைகளாய், அவருடைய வாசஸ்தலங்கள் அழகானவைகளாய். தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிப்போம். அம்மா, அவைகள் பரவி போகிற ஆறுகளை போலவும். இந்த வாசஸ்தலம் அழகான இந்த வாசஸ்தலம் எப்படி இருக்கான்? பரவி போகிற ஆறுகளை போலவும், நதியோரத்தில் உள்ள தோட்டங்களை போலவும், நதியோரத்தில் உள்ள தோட்டத்தை போலவும், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை போலவும், நாட்டின சந்தன மரத்தை போலவும், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களை போலவும், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களை போலவும் இருக்கிறது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இப்படிப்பட்ட ஒரு வாசஸ்தலத்தை தான் இந்த இஸ்ரவேலர்கள் வாழ்ந்து வந்தார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி கானான். கவனிக்கணும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி கானான். இது கானானுக்குள்ளே என்றாகல, கானானுக்குள்ள நுழையல, இன்னும் கானானுக்குள்ள குடியிருக்கல. டிராவல் நேரத்தில், பயண நேரத்தில் இந்த நாடோடிகளை பார்க்கிறான் பிலேயாம். ஓ பியூட்டிஃபுல். ஆச்சரியப்படுகிறான், உணர்ச்சியிலே கொந்தளிக்கிறான். ஏமா, இந்த டிராவல் நேரத்தில் இவர்கள் இவ்வளவு அழகுனா, கானானுக்குள் அடி எடுத்து வைத்தால் கானானின் வாழ்க்கை எத்தனை இன்பமாய் இருந்திருக்கும். ஆமீன், ஹல்லேலூயா. கானானின் வாழ்க்கை இன்னும் இன்பமானது.